தண்ணீரிலே உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் ஈசா இப்னு மரியத்தை கண்டால் கரைந்து விடுவார். பாபு லூத், பலஸ்தீனத்துடைய பாபு லூத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தஜ்ஜாலை அவர்கள் கொல்லுவார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கங்கால் மறுமையுடைய நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ் விவரித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் மறுமை நெருங்கிவிட்டது என்ற உணர்வை எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை அடையாளங்கள் சொன்னார்கள். இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து எங்களுடைய கல்விகளிலே மஸ்ஜித் நபவியிலே நெருப்பு வருகிற நேரம் இந்த உம்மத்து ஒன்று சேர்ந்து அழுது புலம்பி தௌபாவிலே ஈடுபட்டார்களே, இந்த மாதிரி சம்பவங்கள் கேள்விப்படுகிற நேரம் என்னுடைய நிலைமை என்ன? இந்த துனியாவுடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை, இவைகளை எல்லாம் திறந்து விட்டு மறுமையுடைய வாழ்க்கைக்கு போகிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸுல் அர்ஷில் மஜீத் அர்ஷுக்கு சொந்தக்காரன் வந்து என்னை பேசுகிற நேரம் எனக்கு அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு என்னால் சுவர்க்கத்தில் வாழ்வதற்கான அவகாசம் கிடைக்குமா? என்னுடைய அன்பு சகோதரர்களே, இதை சிந்தித்து பார்ப்பதற்காக இரண்டாவது இந்த உரையை நாங்கள் நிகழ்த்தினோம். இந்த உரையை ஏன் நிகழ்த்தினோம் தெரியுமா? மறுமை நெருங்கிவிட்டது என்ற உணர்வு எனக்கும் உங்களுக்கும் வருகிற நேரம் என்னுடைய தொழுகை இன்னும் இன்னும் பக்குவமாக்கப்படும், என்னுடைய தர்மங்கள் அதிகமாக்கப்படும், நானும் நீங்களும் இன்னும் பேணுதலாக நடக்க ஆரம்பிப்போம். அதற்காக வேண்டித்தான் மறுமை அடையாளங்கள் என்று ரசூலுல்லாஹ் போட்டார்களே தவிர மறுமை அடையாளங்கள் என்று ஏன் ஃபுராத் நதியை பேச வேண்டும்? ஏன் யூப்ரட்டீஸை பேச வேண்டும்? ஏன் அதை பேச வேண்டும்? ஏன் எகிப்தை பேச வேண்டும்? இவைகள் எல்லாம் ஏன் பேசுகிறார்கள் என்றால் இவைகள் ஒவ்வொன்றும் சான்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சஹாபாக்கள் எக்கச்சக்கமாக கண்டார்கள். மதீனாவிலே 3000 பேர் 10,000 பேரை வெற்றி கொண்டு அஹ்ஸாபுக்கு பிறகு அவர்களுக்கு ஷாம் கிடைத்தது. உமர் பின் கத்தாபுடைய காலத்தில் உலகமே அவர்கள் கையிலே கிடைத்தது. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் அவர்கள் கண்களால் பார்த்தார்கள். கல்லு கட்டின ஒரு காலம் இருந்தது, கருவூலம் கிடைக்கும் என்று தெளிவான ஒரு ஹதீஸ் வந்தது. எப்படி சொன்னார்கள் தெரியுமா? பாரசீக மன்னருடைய அந்த பணம் இந்த அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிக்கப்படும்.